டிஃபெண்டர்ஸ் இங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சைடாகவே சென்னை இங்கே பால் எடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தெரியுது. நல்ல டிஃபென்ஸ் இங்கே சென்னை கிட்ட. ஸோ டிஃபெண்ட் பண்ணி தான் ஆடுறாங்க. ஒரு ஓவர் 1v2 1v2. பாலை மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. சான்ஸ் ஃபார் கோல் சென்னை. பால் வெளியில் போயிருக்கு. அவே த்ரோயின் இங்கே ஒன்று ஆடணும். ஒரு த்ரோயின் 11 லைக்ஸ் கைஸ். பார்க்குற 120 பேருமே கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் ப்ரோ நேற்று மேட்ச் வீடியோ போஸ்ட்டில் போடலை ப்ரோ? ஆக்சுவலாக நேற்று ஒரு மேட்ச் தான் நடந்துச்சு. ஸோ அதனால் அதை கட் பண்ணல, அப்படியே லைவ்ல விட்டோம். ஸோ அது ஃபுல்லாகவே இருக்கும் அந்த மேட்ச். இது ஒரு மேட்ச் தான் நடந்துச்சு. ஸோ 2 மேட்ச் நடந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி போடுவோம். ஸோ நேற்று நடந்ததே ஒரு மேட்ச் தானே. ஸோ அதனால் அது போஸ்ட்டில் போடல. ஸோ இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் இருக்குமே லைவில். ஸோ லைவில் வந்து 2 மேட்ச் இன்றைக்கி வந்து கட் பண்ணி போட்டுருவோம். செகண்ட் டைம் இந்தியா டைம், செகண்ட் மேட்ச் இந்தியா டைம் சொல்லுங்கள் ப்ரோ. 5:45 கண்டிப்பாக ஆகிடும். 5:45 ஆகிடும் டெஃபினட்டாக. அதுக்கு மேலே கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6 o'clock கூட ஆகும். பார்க்கலாம். இப்போ மணி 5 ஏஎஸ்டி படி. It's 1v2 இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சென்னை அந்த பால் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கோல் எப்படியாவது ஒரு கோல் எடுக்கலாம் அப்படின்னு தான் மேலே ஃபார்வர்டு ஆடிட்டு போயிட்டு இருக்காங்க தஞ்சாவூர். இங்கே ஸ்லோ அண்ட் சில்லாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பேசி டயர்டான தான். இப்போ தான் அப்புறம் ஆரம்பிச்சிருக்கோம். தஞ்சாவூர் கோயிங் ஃபார்வர்ட். செம்ம டிஃபென்ஸ் இங்கே. பட் பால் வெளியில் போயிருக்கு. It's 1v1 and தஞ்சாவூர் கோயிங் ஃபார்வர்ட். நிறுத்தி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பட் பால் வெளியிலேயே போயிடுச்சு. கோயிங் ஃபார்வர்ட். ஸோ சென்னை இங்கே ஃபார்வர்டில் போயிட்டுருக்காங்க. நல்ல டிஃபென்ஸ். அகைன் தஞ்சாவூர் ஷிஃப்டட் த பால் அண்ட் 1v2. நல்ல ஒரு பாஸ் தஞ்சாவூர் கிட்ட. ஸோ லெஃப்ட் ரைட் டிஃபெண்டர்ஸ் கொஞ்சம் நல்லாவே வேலை பார்த்துருக்காங்க. பட் இங்கே சென்னை ஒரு சான்ஸ் இருந்துச்சு. தஞ்சாவூர் அந்த முறியடிச்சிருக்காங்க. நல்ல டிஃபென்ஸ் சென்னை கிட்ட. அவங்க டி பாக்ஸ் கிட்ட போனாங்க. அங்கே போய் பால் எடுத்துருக்குறாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட். நல்ல பாஸாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கோல் கிடைக்கும். நல்ல ஸ்கில். இங்கே ஃபேக் ஜிகெல்லாம் அழகாக செமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் பால் இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க, கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் அகைன் பால் இங்கே கோயிங் ஃபார்வர்ட் டு த சென்னை. பால் எடுத்துருவாங்க.
பட் தஞ்சாவூர் இங்கே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அழகா. வெளியில் நினைக்கிறேன். எஸ் சீரிஸ் பால் வெளியில். ஓகே, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பால் இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மூரோ ஒரு பாஸ் பண்ணி ஆடுறாங்க. ஆஃப் சைடுன்னு நினைக்கிறேன். இல்லை, டி பாக்ஸ்க்குள்ளே உடச்சி ஒரு கோலை போட்டிருக்காங்களா? எஸ், ஒரு கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே சென்னை. ஸோ முதல் கோலை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கோல் லிஸ்ட்டில் முதல் கோலை பதிவு பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்கில்லுங்க. ஒரு டிஃபெண்டரை உடச்சி ஒரு கோல் கீப்பரை உடச்சி உள்ளே போட்டிருக்காரு. ஒரு நல்ல ஒரு கோல், அற்புதமான கோல். So first goal for Chennai. So 1-0. இங்கே ஒரு கோல் ஹெடாக இருக்காங்க சென்னை. ரொம்ப வெயிட் பண்ணுறாரு பாலை வச்சுக்கிட்டு கால்லையே. நல்ல ஒரு பாஸ் கிடைக்குமா? ரொம்ப நேரம் கழிச்சு பாலை இங்கே மாற்றி கொடுத்துருக்காரு வேறு பிளேயர்கிட்ட. ஸோ லெஃப்ட் டிஃபெண்டர் இங்கே ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ பொசிஷன் கொஞ்சம் கரெக்டாக ஹோல்டு பண்ணி தான் ஆடுறாங்க சென்னை. ரொம்ப வெயிட் பண்ணியுமே ஆடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோல் அடிச்சுட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டிஃபெண்ட் பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆடினாலும் ஆடுவாங்க. ஸோ டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் ஆடினா கூட இந்த மேட்சை வின் பண்ண முடியும் சென்னையால். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கோல் ஹெடாக இருக்காங்க. ஸோ முதல் ஹாஃப்லேயே வெயிட்டிங் ஃபார் சி த செகண்ட் மேட்ச். ஓகே குபி ரஹ்மான். எஃப்சிபி மேட்ச் இல்லையா? எஃப்சிபி மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச். 166 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டு பாருங்கள். மேலே போகணும். ரெண்டாவது கோலுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? சென்னை கோயிங் ஃபார்வர்ட், பட் வெளியில் பால் போகுதுன்னு நினைக்கிறேன். கோல் கீப்பர் அதனால் எடுத்திருக்காரு கையில். தஞ்சாவூர் கண்டிப்பாக ஒரு கோல் இங்கே அடிச்சே ஆகணும். இல்லைன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. செகண்ட் ஹாஃபில் இன்னொரு கோல் சென்னை ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நேற்று அதான் பார்த்தோம் டிஎன் போலீஸ் மேட்ச்சில். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. கோல் எதுவுமே இல்லை. பட் ஒரு கோல் மட்டும் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். பட் அடுத்த ஹாஃபில் கிட்டத்தட்ட 4 கோல் போட்டு 5-0 நேற்று மேட்ச்சை முடித்தாங்க. பூதமங்கலம் பார்த்தோம். முஹஸ் எஸ் எஃப்சிபி நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் ஸ்பேம் மட்டும் பண்ணாதீங்க. வெளியில் நினைக்கிறேன். இல்லை, எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பாஸ், நிறுத்தி அடிக்கிறாரு. நல்ல சேவ். நல்ல நேராக கோல் கீப்பர் அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஹெட்டர்.
அன்டச்சபிள் டீம் பூதமங்கலம். லெட்ஸ் சி அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்குது, பார்ப்போம் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு, என்ன நடக்கும்னு பார்ப்போம். 184 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் 1v2 நல்ல ஒரு ஸ்கில்லு. ஸ்ட்ரைட்டாகவே கோல் கீப்பர் கையில் டி பாக்ஸ்குள்ளே எடுத்துருக்காரு. எல்லாருமே வெயிட் ஃபார் செகண்ட் மேட்ச்னா ஃபஸ்ட் மேட்ச் அப்புறம் யார் தான் பார்க்குறது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு சென்னை ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தஞ்சாவூர் கண்டிப்பாக உக்கிரமாக ஆடுவாங்க. நல்ல ஒரு பாஸ். நல்ல ஒரு கிக். எங்கேயோ அடிச்சுட்டு யாருங்க வெளியில் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சேஸ் பண்ண முடியாது பால் வெளியில். ஒரு த்ரோயின் கிடைக்குமா பார்ப்போம். நல்ல த்ரோயின் கிடைக்குமான்னு பார்ப்போம். சென்னைக்கு 2வது கோல் போடுற அளவுக்கு ஒரு நல்ல த்ரோ. எஸ் ஒரு த்ரோயின் உள்ளே எடுத்துகிட்டு போவாங்களா? எஸ் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. கவின் ஹை ப்ரோ. விண்டு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ விண்டு டெஃபினட்டாக காற்று வந்து மண்ணை என்ன கிளப்பிச்சு அப்படின்னா பிளேயர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு புழுதி மண்ணாக இருக்குது. பட் இதுதான் ரொம்ப ராவான கேமாக தெரியுது. டர்ஃபில் விளாட்றது, டர்ஃபில் பார்க்குறது அது ஒரு தனிவிதமான ஒரு பர்ஸ்பெக்டிவாக இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் விளாட்றது, ரொம்ப ராவாக விளாட்றது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். கொஞ்சம் பஃபராக இருக்கும், இன்டர்நெட் கொஞ்சம் ப்ராப்ளம். ஹலோ. கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உரிய அடையாளம் சொல்லி வந்து பெற்றுக்கொள்ளவும்.
இரண்டாவதாக விளையாட வேண்டிய ஆடியன்ஸ்லாம் காட்ட சொன்னாங்க. ரகுமானியாற்றில் கெட்டிலும் திகழ்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். திகழ்களை எடுத்து செல்வதை ஆக்கி வருகின்றோம். உறுப்பினராக 1,50,000 ரூபாய் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். புதக்குடியை சார்ந்த இளம் நன்கொடையாளர் அப்துல் ஹமீத் அவர்களால் முதல் பரிசான 1,00,000 ரூபாயை அடுத்த இருநாள் என்று வழங்க இருக்கின்றார்கள். இரண்டாம் பரிசாக 1,00,000 ரூபாயை வழங்குகின்றார்கள். கூத்தாளர்களை சார்ந்த பெருமிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய முகமது ரில்வான் அவர்கள் இரண்டாம் பரிசான 1,00,000 ரூபாயை வழங்க இருக்கிறார்கள். மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயை வழங்க இருக்கிறார்கள். டாக்டர் எஸ்.எம். மிஸ்கின் மெமோரியல் ராபியத்துல் அம்மாள் மகளிர் கல்லூரி திருவாரூர் அவர்கள் மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயை வழங்க இருக்கிறார்கள். நான்காம் பரிசாக 25,000 ரூபாயை வழங்க இருக்கிறார்கள். பிறப்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய முகமது அசரத் கோலாலம்பூர் அவர்கள் நான்காம் பரிசாக 25,000 ரூபாயை வழங்க இருக்கிறார்கள். சிறந்த அணிக்கான பரிசு 5,000 ரூபாய். சிறந்த வீரருக்கான பரிசு 5,000 ரூபாய். சிறந்த கோல் கீப்பருக்கான பரிசு 5,000 ரூபாய் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பிறப்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பக்கீர் முகமது அவர்கள் பக்கீர் முகமது கோலாலம்பூர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இன்று முதல் கால்பந்து ஆட்டத்தில் விளையாட வெற்றி பெறும் அணியோடு நாளைய தினம் எஃப்எம்சி கண்ட்ரோல் அணியினர் விளையாட இருக்கிறார்கள். இரண்டாவதாக விளையாட வேண்டிய கூத்தாநல்லூர் பூதமங்கலம் தங்கள் விளையாடலை படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டு வருகின்றோம். கால்பந்தாட்ட ரசிகர்கள் தாங்கள் வாங்கும் டிக்கெட்டை பத்திரமாக வைத்திருங்கள். அதற்கு பரிசு உண்டு. ஜஸ்ட் இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சென்னை ஒரு கோல் ஹெட்டில் இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கோல் போட முடியுமா செகண்ட் ஹாஃபில் தஞ்சாவூரால்? ஸோ சம்மன் பண்ணுவாங்களா தஞ்சாவூர் ஒரு கோல் அடித்து? நெக்ஸ்ட் மேட்ச் உங்களோட கமெண்ட்ரி யாருக்குமே கேட்காது, அந்தளவுக்கு சவுண்டாக இருக்குன்றீங்களா? இட்ஸ் 5-19. இன்னும் க்ரௌட் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்த மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு பார்ப்போம், வந்தாங்கன்னா ஓகே. நேற்றுக்கு இருந்த க்ரௌடு வந்து இன்றைக்கி இல்லை. நமக்கு முன்னாடி சொல்ல போனால் யாருமே இல்லை. நேற்று வந்து செம்ம க்ரௌட் இருந்தது. பட் இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ யாருக்கு மேட்ச் நடக்குதா ப்ரோ? அங்கே பாருங்கள், இதில் ஸ்கோர் போர்டில் இருக்கு பாருங்கள். செந்தமிழ் மீஞ்சூர் சென்னை, எம்எஃப்சி தஞ்சாவூர். சின்ன ஒரு இன்ஜுரிஸ், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சின்ன இன்ஜுரி. ஆதில் அகமத் வாய்ஸ் கேட்கல, பேசலை, வேறு ஒன்றும் இல்லை.
வெயிட்டிங் ஃபார் எல் கிளாசியோ. கணேசன் கேட்டு பாருங்க. 143 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி மோட். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக இது நம்ம கமிட்டி சைட்லேருந்து. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸோ மேட்ச் பார்க்கணுனாலுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி மோட் கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். டோட்டலாக சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காஸ்ட் கிடையாது. ஸோ இது ஒரு டிக்கெட்டிங் மேட்சாக இருந்தாலுமே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பைசா எதுவுமே கிடையாது. This match is going on. தஞ்சாவூர் பால காலில் வச்சிருக்காங்க. இந்த இன்மையான கால்பந்து போட்டிற்கு கால்பந்து போட்டியை துவக்கி வைப்பதற்காக பதவி புரிந்திருக்கின்ற மன்னார்குடி தலைமை குழுமத்தினுடைய தலைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் திருவாரூர் மாவட்ட கால்பந்து கழகத்துடைய தலைவருமான பிறந்திருக்கும் பெருமரியாதைக்கும் உரிய எஸ் காமராஜ் எம்.காம்.பி.எஸ் அவர்களை கூத்தாடலூருக்கு இங்கிலாந்து கால்பந்து கழகத்துடைய சார்பிலே வருக வருகையிலே வரவேற்று வருகின்றார்கள். ஆஹா கொஞ்சம் ஃபம்பிள் ஆனார். பட் பேலன்ஸ்ட், நோ ப்ராப். பாருங்கள் கீழே விழுற மாதிரி தான் போனார். பட் நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டார். நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரம் த பிளேயர். தஞ்சாவூர் கண்டிப்பாக ஒரு கோல் அடித்து ஆகணும். என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல டிஃபென்சிவ் சைடாக இருக்காங்க சென்னை. ஒரு கோல் போட்டதுனால இன்னுமே டிஃபென்ஸ் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபார்வர்ட் போடனாலும் பரவாயில்ல, பட் டிஃபென்ஸ் போகணுன்னு. பட் இங்கே உள்ளே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா பால் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு சென்னைக்கு. பட் வெளியில் இந்த தடவை ஆஸ்டோ இருக்கா ப்ரோ அப்படின்னா புரியல ப்ரோ. அத்திக்கடை டீமா? அத்திக்கடை டீம் இருக்காங்க. சத்திகரை டீம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஆனால் அப்டேட் பண்ணிட்டேன். பால் வெளியில். சத்திகடையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அதுவுமே ஒரு 90% லைவ் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வளர்ந்த ஊர் இதெல்லாம் கூத்தானூர் அத்திக்கடை எல்லாமே. ஸோ மோஸ்ட் க்ளோசஸ்ட் டு த ஹார்ட். என்ன தான் வெளியில் போயிட்டு லைவ்லாம் பண்ணாலுமே வந்து ஸோ நம்ம ஊரில் வந்து லைவ் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அந்த விதத்தில் கூத்தானூர் மற்றும் மத்திக்கடை இந்த மேட்ச் ரெண்டுமே வந்து ரொம்ப பர்சனல் டு மை ஹார்ட். ஸோ கண்டிப்பாக லைவ் இருக்கும். எஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆஃப் சைடுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆஃப் சைட். ஃபயர் ஒர்க் ஃபார் வாட் ப்ரோ? ஃபயர் ஒர்க் ஃபார் சீஃப் கெஸ்ட் ப்ரோ. எஸ் காமராஜ் அவர்கள் வந்தாங்க. இப்போது வந்திருக்காரு. இதில் தான் உட்காந்துருக்காங்க. தரணி ஸ்கூலோட தரணி குரூப்ஸோட ஓனர்னு சொல்லலாம்.
ஸோ மன்னார்குடியிலே வந்து ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டுக்கு நெட்ஸ் வந்தது அப்படின்னா அது அங்கே தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நெட்ஸ் ரெடி பண்ணோம். அண்ட் இங்கே ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. 2வது கோல் போட்டிருப்பாங்க சென்னை, பட் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் எஸ் காமராஜர் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கிராக்கர்ஸ் எல்லாமே. பட் அந்த டைமில் மேட்ச் நடந்துட்டு இருந்தனால அதை காமிக்க முடியல. அது இங்கேருந்து ரொம்ப லாங்கு என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ அதனால தான் வரணும் இல்லை ப்ரோ, காமிக்க முடியல. ஆஷிக் அரஃபாத் இன்றைக்கி எத்தனை மேட்ச் ப்ரோ? இன்றைக்கி 2 மேட்ச். மேலே நேராக கோல் கீப்பர் கையில் அடிச்சிருக்காங்க. ஒன் வி ஒன் மேலே எடுத்துகிட்டு போவாங்களா சென்னை அணியினர்? ஒரு கோல், இன்னொரு கோல் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஆஃப் சைடு இல்லை, ஏன்னா ஒரு 1v1 ஆடிக்கிட்டு இருக்காங்க. தள்ளுமுள்ளு இல்லை. என்ன நடக்குது அங்கே? கிளாஷ் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் தான் கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் தான் இங்கே விசில் ஊதிருக்காங்க. நல்ல ஒரு கிக்கு, பட் பால் வெளியில். நிறுத்தி அடிச்சிருக்காரு. ஒரு கோல். ஐயோ செம்ம க்ளோஸுங்க, செம்ம க்ளோஸ். கோலு தான் நினச்சேன், அதனால தான் கோலுன்னு கத்திட்டேன் நானே. இங்கே பாருங்க, நிறுத்தி அடிச்சாரு. ஜஸ்ட் ஓவர் த கோல் போஸ்ட். ஹாஜி முகமது இஸ்மாயில். ஹாய் ப்ரோ, ஐம் ஹாஜி பாய், எப்படி இருக்கீங்க? சதுராம்பட்டினம் மேட்சை தொடர்ந்து இங்கே கூத்தாநல்லூரில் சிறப்பான ஒரு மேட்ச் போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு கிக், மறுபடியும் மேலே ஏறுறாங்க. சென்னை ஃபார்வர்ட் ஆடுறதுக்கு ஆள் இல்லை, டிஃபென்ஸுக்கு எல்லாருமே குமிச்சு வச்சுருக்காங்க சென்னை சைடில். நீங்கள் ஒரே ஒருத்தர் ஏறுறாரு, 2 பேர் ஏறுறாங்க. 3 பேர் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ஃபார்வர்டுக்கு. நல்ல ஒரு கிக் அண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. நிறுத்தி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சென்டருக்கு பாஸ் போட்டிருக்காரு. பால் ஷிஃப்ட் ஆகிருக்கா டிஃபென்ஸா? எஸ், டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பால் அகைன் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போங்க தஞ்சாவூர். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னோம். எஸ், அதுதான் மிஸ் பண்ணக்கூடாது டெஃபினட்டாக. இப்போ பாலை மேலே எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு கோலோட தான் திரும்பி வரணும். அப்போ தான் மேட்ச் டைப் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு சான்ஸ் இருக்குது தஞ்சாவூருக்கு இந்த மேட்சை பாசிட்டிவாக எதனா ஒரு பாசிட்டிவ் வைப்போட முடிக்கிறதுக்கு. காமிக்ஸ் எத்தனை மேட்ச் இன்னைக்கு டோட்டலாக 2 மேட்ச். ஒரு கோல் கிடைக்குமா? இல்லை, டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க சென்னை. கோயிங் ஃபார்வர்ட் ஒரே கிக்கில் வந்து பாதி கிரவுண்டை கவர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க உள்ளே. ஆஃப் சைட் கால்னு நினைக்கிறேன் இது. ஐ வாட்சிங் ஃப்ரம் குவைத். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் இஸ்மாயில் பாய். ஹவு மெனி மேட்சஸ் டுடே? 2 மேட்சஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆஹா, ஃப்ரீயாக இருக்கீங்க போஸ்ட்டு. ஒரு கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. எஸ், தஞ்சாவூர். இந்த மேட்ச் உள்ளே தான் இருக்காங்க, இன்னும் இந்த மேட்ச் விட்டு வெளியில் போகலன்னு காமிக்கிறாங்க.
ஸோ இங்கே பார்க்குறோம் சார், நல்ல கிக்குங்க, நல்ல டைமிங். ரன்னிங்லேயே வந்து அந்த கோலை ப்ளேஸ் பண்ணார். அற்புதமான ஒரு டைமிங். எம்எஃப்சி தஞ்சாவூர் ஒரு கோல். ஸோ ஈச் ஒன் இங்கே. ஸோ இந்த மேட்ச் ட்ரா ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஈச் ஒன் டை பிரேக்கரா இல்லை வந்து ரீமேட்ச் நடக்குமா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ சென்னை ஒரு கோலில் எந்த டீம் அடிக்கிறாங்களோ ஒரு கோல் அடிக்கிறாங்களோ அவங்க மேட்ச் வின் பண்ணிடலாம். ஸோ சென்னை அந்த சான்ஸ் எடுக்கிறாங்களா பார்ப்போம். சென்னை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். ரொம்ப கொஞ்சம் லதாச்சிகளாக இருந்துட்டாங்கன்னோ அப்படின்னு ஒரு எண்ணம். டிஃபென்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இங்கே மேட்ச் வந்து ஈச் ஒன்னில் இருக்குது. பூடு செமகோலா அதுக்கு ஏங்க ஃபயர் விட்ருக்கீங்க? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மைலி, ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி? நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? நெக்ஸ்ட் மேட்ச் கூத்தானூர் விசஸ் பூதமங்கலம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே லோக்கல் டீம். பூதமங்கலம் விசஸ் கூத்தானூர். நல்ல ஒரு பாஸ். 211 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க எல்லாமே இப்போ தான் உள்ளே வரீங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த 2வது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். கூத்தானூர் விசஸ் பூதமங்கலம். நல்ல ஒரு த்ரோயிங். சென்னையா தஞ்சாவூரா ஒரு கோல், எந்த டீம் ஒரு கோல் போடுறாங்களோ அந்த மேட்சை வின் பண்ணலாம். எங்கேயோ இருந்த மேட்சை டப்புன்னு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க தஞ்சாவூர் ஒரு கோல் போட்டு. ஸோ அதே பாசிட்டிவ் இன்டென்ஷனோட 2வது கோல் போடுவாங்களா பார்ப்போம். சர்வத் கான் ஃப்ரம் பொத்தக்குடி. Good effort for your online telecast. Thanks a lot. நல்ல ஒரு கிக். மேலே ஆடி இருக்காங்க. தஞ்சாவூர் 2வது கோலுக்கான ஒரு ட்ரை இங்கே. பட் நல்ல டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. சென்னை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. சென்னை கோயிங் ஃபார்வர்டில் இருந்தாலுமே ஒரு கோல் கிடைக்குமா பார்க்கலாம். உடச்சி போடுறாரா? ரொம்ப க்ளோஸுங்க, ரொம்ப க்ளோஸ். எஸ், கோல் போட்டிருக்காங்க. எஸ், சென்னை 2வது கோலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் சென்னை ஒரு கோல் அஹெடாக இருக்காங்க. ஸோ 2-1. இங்கே பார்க்குற சென்டர்லேருந்து ஒரு நல்ல பாஸுங்க, செம்ம அசிஸ்ட்டு. அந்த அசிஸ்ட்டை தாண்டி நீங்கள் பாருங்கள், அவர் உள்ளே எவ்வளோ உள்ள டி பாக்ஸ்க்குள்ளே போக முடியுமோ அவ்வளோ டீப்பாக போய் அந்த கோலை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸே கிடையாது. ஸோ அற்புதமான ஒரு கோல். செந்தமிழ் மின்ஜூர் சென்னை 2வது கோலை பதிவு பண்ணி இங்கே 2-1 அப்படின்னு ஒரு லீடிங்கில் இருக்காங்க. நல்ல சேவ். இன்னைக்கு ஏறவேணும் எஃப்சிபி அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம் கூத்தானூர் விசஸ் எஃப்சிபி. அஸ்லாம் தம்பி நலமா? கூத்தானூர் கிரிக்கெட் விளையாடுவதில் புகழ்பெற்ற ஆட்டக்காரன். இந்த மைதானத்தில் அதிகபட்ச ஸ்கோர் 125 ரன். அஸ்லாம் வாங்க. 125 பெஸ்ட் அடிச்சிருக்கீங்களா? சூப்பர். ஷிகாபுதீன் குவைத்திலிருந்து வாங்க. எல்லாருமே நீங்கள் எந்த மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கூடிய சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் சென்னை செம்ம டாமினேஷன் காமிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு கோல் தான் அடிச்சிங்க, பரவாயில்ல, நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு கோல் அடிச்சிட்டோம், 3 கோல் அடிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப குயிக்கான அந்த கோல். ஃப்ரம் த சென்டர்லேருந்து ஒரே ஒரு அசிஸ்ட் பாஸ் மட்டும் தான் நேராக போய் கோல் போய் வந்துச்சு. எத்தனை மேட்ச் ப்ரோ சொல்லுங்கள்? 2 மேட்ச் ப்ரோ. காமிக்ஸ் சேனல் தமிழ். ட்ராக்ஸ் வெறியாட்டம், கண்டிப்பாக வெறியாட்டம். சென்டர்லேருந்து 2 பேர் தாங்க எடுத்துகிட்டு போனாங்க, ஒரு கோலை ப்ளேஸ் பண்ணாங்க. அதே தான் இங்கே ஃபுல்லாக புஷ் பண்ணி ஆடுறாங்க பாருங்கள், ஃபுல் எஃபோர்ட் போடுறாங்க. இன்னொரு கோலுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் நினைக்கிறேன் இது. நல்ல பாஸு. இந்த பாஸை பார்க்கணும் அகைன்.
இவரை நிறுத்தி அழகாக பின்னாடி அடிச்சிட்டாரு. நல்ல பாஸுங்க. கேம் அவேர்னஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த பிளேயருக்கு. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த மாதிரி ஒரு சரியான பாஸ். மாவட்ட தலைவர் அப்துல் அஜீஸ் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். யூசுப் ஜாஸ் ஹாய் ஹாய் ஹாய். சிராஜ் கேஆர்ஆர் சவுதி அரேபியாவிலேருந்து. அண்ட் இங்கே ஃபுல்லாக விசில் ஊதி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டைம் இஸ் அப். ஸோ இந்த மேட்சுக்கான வின்னர் யார் அப்படின்னா சென்னை அணியினர். அடித்து விளையாட வேண்டிய 2 அணிகளும் உடனடியாக மைதானத்துக்கு இறங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய விளையாட்டின் சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக மன்னார்குடி தரணி குழுமத்தின் நிறுவனரும் திருவாரூர் மாவட்ட கால்பந்து கழகத்தின் தலைவரும் எங்களின் அன்பு சகோதரருமான எஸ் காமராஜ் எம்காம் பிஎட் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இன்றைய விளையாட்டை துவக்கி வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். நடைபெறும் விளையாட்டு கால் இறுதி விளையாட்டாகும். இந்த விளையாட்டின் இன்றைய நினைவாக எங்களின் அன்பு சகோதரர்கள் ஆர்சி வாசுதேவன், ஆர்சி கோபிநாதன் இவர்களின் நினைவாக இன்றைய போட்டி நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிக்கெட் வாங்கிய அன்பர்கள் தங்களுடைய டிக்கெட்டை வைத்திருக்கவும். இடைவேளையில் அதற்கான சிறப்பு குழுக்கள் இருக்கிறது. தானாபானா நூறுலமின் அவர்களின் நிறுவனமான வாயேஜர் நிறுவனம் 6 பரிசுகளை வழங்க இருக்கிறது. தங்களுடைய டிக்கெட்டை பத்திரமாக வைத்திருங்கள். 6 பேருக்கு 6 பேக்குகள் கொடுக்கப்படும். யார் யாருக்கு அந்த எண் என்பதை சிறிது நேரத்தில் அறிவிப்போம். விளையாட வேண்டிய 2 அணிகளும் உடனடியாக மைதானத்திற்குள் வருமாறு கேட்கப்படுகிறோம். இரண்டாவதாக விளையாட வேண்டிய கேசிஎஃப்சி சேகவாரா கால்பந்து கழகம் கூட்டாளர் வருகிறோம். நைஜீரியா விளையாட்டு வீரர்களை விளையாட இருக்கின்ற எஃப்சிபி பூதமங்கலம் வருகிறோம். கால தாமதம் ஏற்படுத்தாமல் உடனடியாக மைதானத்துக்குள்ளே இறங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இதிலும் 2வது கால்பந்து போட்டிகளை விளையாடி வெற்றி பெறுவது எஃப்சிபி பூதமங்கலமா அல்லது சேகுவாரா கால்பந்து கழகம் கூத்தாடலூரா பூதமங்கலமா கூத்தாடலூரா எதைய அருகே வெளியே நின்று கொண்டிருக்கின்ற அறுவை பார்வையாளர்கள் தங்களுக்குரிய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டு தாங்கள் எடுத்த டிக்கெட் பிரகாரம் அமர்படியாக கேட்டு வருகின்றோம். இன்றைய 2வது கால்பந்து போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்பிக்கின்றார்கள். மன்னார்குடி தரணி குழுமத்தினுடைய தலைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மாவட்ட கால்பந்து கழகத்தினுடைய தலைவருமான அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் காமராஜ் எம்காம் பிஎட் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நல திரைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் அத்துறை வேலையும் வருக